ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். Jai குட். Gurudev. தட் இஸ் த ஸ்பிரிட். ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். எக்ஸலன்ட், Jai எக்ஸலன்ட். Gurudev. ஜெய் குருதேவ். Always have that kind of that deepest faith and conviction that we are class apart. எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி, ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண நம்ப தாயுமானவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப we are class apart. ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும், சாப்பிட்டோம் தூங்கணும் எல்லாமே. வாட் ஆர் வி? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? உடம்பு தானே நான். என் உடம்பு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் தான் இந்த உடம்புன்னு நான் சொன்னது இந்த உடம்பு கேட்கணுமே, கேட்க மாட்டேங்குது. அப்ப நான் யார்? இந்த உடம்புக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த உடம்பு சுத்தி தானே எல்லாமே வருது. ஆண் உடலையும் பெண் உடலையும் போகப் பொருளாக காட்டி மாயாமலத்தில் முக்கி போட்டுருக்காங்க. ரோட்ல எங்க பாருங்க, எந்த ஒரு போர்டை பாருங்க, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க, ஒரு போக பொருளாக இந்த உடலை தான் காட்டாங்க. அதுல மாயாமலத்தில் சிக்கி தவிக்கிறது. அதனால அடி தடி வேற்றுமை வேண்டாதது கோப தாபங்கள், ஆல் நெகட்டிவ் எனர்ஜிஸ், all negative energies, possessiveness, greed and jealousy. But Guru's grace, we are in the safest hands, that we are being taken care once we get initiated. Always feel proud and be assured that you are taken care, that you are class apart. We are all the torch bearers for the world to show the path. Very important, very, very important. Our responsibility is very great. ஊதுற சங்கம் ஊதிடணும். வாட் எவர் ட்ரூத் யூ வாண்ட் டு say it in a palatable way. Say it in a palatable way. அன்னைக்கு அப்படிதான் I was coming from the ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கேன். சைன் ரூம் அப்படியே போறான், பறக்கிறான் பையன். சிக்னல் நின்னுது, நிக்கிறான் பையன். நான் பக்கத்துல இருந்தேன். அப்ப அவன் வயசு தெரியுது, அந்த துடிப்பு தேவைதான். ஆனா என்னுடைய வண்டியை விட உன் உடம்பு ரொம்ப மெலிதானது, ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே மென்மையானது. அது என்னைக்கும் மறக்காது. இந்த உன்னுடைய உடம்புங்கிறது ஒரு முறை கீழே விழுந்துச்சுன்னா திரும்பி வரது கஷ்டம். மிஷின் விழுந்ததுன்னா மெக்கானிக்கிட்ட கொண்டு மாத்திக்கலாம். ஜாக்கிரதப்பா, ஒரு அப்பாவே எனக்கு தோணு சொன்னோம். சரி சார், சரி சார். ஊதுற சங்க ஊதிருங்க, அதுக்கப்புறம் அவங்க தலையை. ஸோ நான் இன்னைக்கு நாம பார்த்த நாலேஜ் பார்த்தாங்க. கைலாய கம்பளி சட்டை முனிவர் ஒரு சித்தர், மிகப்பெரிய சித்தர். ஒரு கைலாயத்தில் ரொம்ப வருஷங்கள் இருந்தவர். ஒரு கம்பளியை கோணி போய் தான் போத்துட்டு இருப்பார். அழுக்கணி சித்தர் போல ஒரு கைலாய கம்பளி சட்டை முனிவர் அப்படின்ட்டு ஒரு பெரிய சித்தர். அவருடைய பாடல் சார் திருப்பி 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 எல்லாம் நம்ம சுதர்ஷன கிரியா தான் சார் வருது. நதிகள் பலவாக இருந்தாலும் முடிவில் கலக்கக்கூடிய இடமானது கடல் போல. நீங்க என்ன பிராணாயாமம் எடுத்துக்கோங்க, என்ன உபனிஷத் எடுத்துக்கோங்க, என்ன வேத, என்ன அனுபவத்தால பேசிட்டு இருக்க, சும்மா ஏற்று சுரக்க கிடையாது. என்ன எடுத்துட்டாலும் கடைசியில இந்த சுதர்ஷன கிரியால் தான் முடியுது. ஆப்போசிட். அப்புறம் அந்த நாலேஜ், எல்லா வேதங்களும் உபனிஷத்துக்களும் நீதி நூல்களும் சொல்வது ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அக்செப்ட் த சிச்சுவேஷன், அக்செப்ட் த பீப்புள் as they are. Do not be a football of others' opinion. Do not find intention behind others' mistakes. Present is inevitable. Anji da sir. You are the master. If you can realize it, if you can imbibe the real essence of Guruji's words, then you are God, I am God. கடவுளுங்க, நம்ம தான் கடவுள். கடவுளுக்கு போகக்கூடிய ஒரு லட்சியத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த உடல். வெளி விடயங்களை விட்டு தன் ஒளி ஒரு ஊர்தலை உந்தி பெற, உண்மை உணர்ச்சியா உந்தி பெற. நான் சொல்ல, ரமண பகவான் சொல்றாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு மலமா கழிக்கிறியே, இந்த பௌதிக உடல் நீ கிடையாதுடா. இது ஒரு கோவில். கோவிலுக்கு எவ்வளவு மரியாதை, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஆனா கோவில் இருக்கக்கூடிய சாநித்தியம் தான் நீ, அதை மறக்காது. உனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஜோதி ஸ்வரூபம் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறது.
அந்த ஜோதி ஸ்வரூபத்தை உணருங்க. அதுக்கு வள்ளலார் சொன்ன எளிய ஒரே ஒரு மேஜிக் பாயிண்ட், ஜீவ காருண்ய ஒழுக்கம். எல்லா உயிர்களுக்கும் தேவையானது அடிப்படை பசி. பசிதான், பசி பிணின்னு சொல்லுவாங்க. பசி வந்துட பத்தும் பறந்த போல். எந்த உயிர்களுக்கும் நீ பசி தீர்க்கறத மட்டும் உன் கொள்கையை வச்சுக்கோ. கடவுள் நீ தானா உணர்ற. நீ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நான் சொல்லல, அருட்பிரகாச வள்ளலார் சொல்ற. ஜோதியுள் ஜோதியாக கலந்த அருட்பிரகாச வள்ளலார் வார்த்தை. ஸோ தம் ரூல் இஸ் ஜீவ காருண்ய ஒழுக்கம், பரோபகாரம், காருண்யம், கருணை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடும். அந்த மாதிரி வாங்க, நம்ம தான் கடவுள். வேற சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து காட்டணும். இப்ப இந்த கம்பளி சட்டை மேல பார்க்கலாம். எங்க என்ன சுதர்ஷ்டகிரியாக வர்றாரு பாருங்க தானா. இரண்டான வாயுவினில் ஒன்று சக்தி ஈராக சிவம். இது பிராணவாயு ஒன்றாக நாடி நின்றால் சுழுமுனையாச்சு, யோகமும் ஆம் ஞானமும் ஆம் உற்றே ஏறு. தண்டான சுழுமுனை தான் நடுவில் நிற்கும், சாதகமாய் இதற்குள் முக்கிரதி உண்டு. நன்றான சுழுமுனையில் பிராணன் ஏரில் நாதாந்த யோகம் இது நாடி காணே. எளிமையான, ரொம்ப சிம்பிள். இரண்டான வாயுவினில் நம்முடைய உடம்புல இருக்கிற மிக முக்கியமான நாடிகள் 3: இடகலை, பிங்கலை, சுஷும்னா, சுழுமுனை. 3 தான். இடகலை என்பது சக்தி, சூரிய. இடகலை, பிங்கலை என்பது சிவம். இரண்டான வாயுவினில் ஒன்று சக்தி ஈராக சிவம். பிராணவாயு ஒன்றாக நாடி நின்றால் சிவமும் சக்தியையும் நீ பேலன்ஸ் பண்ணின. ஏன்னா எவரி ஃபீமேல் பாடி ஹேஸ் காட் அ மேல் காம்பனன்ட், எவரி மேல் பாடி ஹேஸ் காட் அ ஃபீமேல் காம்பனன்ட். யூ ஷுட் நோ தி ட்ரிக் ஆர் த டெக்னிக் ஹேஸ் டு பேலன்ஸ் இட். பிராணவாயு ஒன்றாக நாடி நின்றால், அதைத்தானே சார் குருஜி திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கார். சோஹம் 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 சோஹம். மடையா, நீ ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது. நீ அந்த அற்புதமான சச்சிதானந்த தத்துவத்தின் ஸ்வரூபம்டா. அதுதான் த ரிதம், த ரிதம், ரிதம். அம்மாவுடைய கர்ப்பத்துல நாம கருவா உருவானப்ப ஆம்பளையா பொம்பளையா ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் அ ஜைகோட், ஸ்பெர்ம் அண்ட் த ஓவம் ஃபினிஷ்ட். ஆனா பொண்ணா அப்பவே துடிப்பு ஆரம்பிக்குது. சோஹம் 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 சோஹம். அதை உணரணும், அதை உணரணும். ஒன்றாக நாடி நின்றால் சுழுமுனையாச்சு. சுழுமுனை இஸ் யுவர் மூலாதாரா, L4 and L5 in your backbone. That is the basis of the energy. யோகமும் ஆம் ஞானமும் ஆம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சாதனை பண்ணணும், ஞானமும் பண்ணணும். போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் குருஜி சொல்றது, சாதனா சத்சங் அண்ட் சேவா. சாதனா இந்த உடம்புக்குள்ள அந்த நாடிகள் முழுக்க எனர்ஜி ஃப்ளோவா. சத்சங் யாரோட இருக்கும் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணப்படாது. சேவா எல்லாரும் சேர்ந்த நூலிய எனர்ஜி ஏற்றி. அதுதான் குருஜி சொல்வார், சக்தி யுக்தி, புத்தி சக்தி யுக்தி முக்தி. புத்தியும் வேணும், அது ஏற்ற சக்தியும் வேணும், அதை தெரிஞ்சுக்கிற யுக்தியும் வேணும். அப்ப முக்தி தானா கிடைக்கும். குருஜி சொன்னதான், நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதை பாருங்க, ஒன்றாக நாடி நின்றால் டு கீப் ஆன் டூயிங் த பிராணாயாமா சுழுமுனையாச்சு. மூலாதாரத்துல என்னதான் யோகமும் ஆம் ஞானமும் ஆம் உற்றே ஏறு. சும்மா சோத்து மூட்டை மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காத. உடம்ப முறுக்கி சோஹம் பண், யோகா பண்ணின. சுழுமுனைத்தான், தண்டான சுழுமுனைத்தான் நடுவில் நிற்கும். யுவர் பேக்போன் இஸ் நோன் as the மேரு தண்டா. Your backbone is the spinal column. Spinal cord is the laboratory where we have to work out all the 6 energy centers. Mooladhara, Swadhisthana, Manipuraga, Anahata, Vishuddhi, Agnya. Then Sahasrahara. Yogamum am, Jnanamum am, Utre Yeru. Yeru. Always the gravitational pull will pull you down, down, down. நான் என்று மாயாமலம், மாணவ மலம், கர்ம மலத்தில் இழுக்கிறது அப்படியே கீழே. ஏறு, மேலே ஏறு. Do the pranayama. சோஹம் சோஹம் சோஹம். தண்டான சுடுமுனைத்தான் நடுவில் நிற்கும். If you go on practicing the pranayama, the
Agni Nadi, the Sushumna. Within the Agni Nadi, Sushumna, you got a Chitrini Nadi. நடுவில் நிற்கும் சாதகமா இதற்குள் முக்கிரந்தி உண்டு. நீ ட்ரை பண்ணா கூட அம்பாள் அவளை சீக்கிரம் விட மாட்டா. ஏன்னா அம்பாள் வந்து எப்ப தம்பளை கீழே வச்சுட்டு இருக்கா. என்னது இது? பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. யுவர் மூலாதாரா pulls you down. Your navel point always thinks about the food. And your ருத்ர கிரந்தி மேலே போக மாட்டேங்கிறோம், கீழே இருக்கும். நம்ம அதுதான் யோசிச்சு பாருங்க. மணிபூரக இது அக்னி, சுவாதிஷ்டான இஸ் வாட்டர், அண்ட் மூலாதார இஸ் எர்த். காலையில கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறதுல இருந்து டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போய் தூங்கி மறுபடியும் சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் கேஸ் ஸ்டவ் பத்த வச்சு. ஸோ யுவர் லைஃப் ரிவால்வ்ஸ் வித் த ஃபயர் எலிமெண்ட், வித் த வாட்டர் எலிமெண்ட் அண்ட் எர்த் எலிமெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஏர் எலிமெண்ட் யூ ஹேவ் டு லிவ். த லங்ஸ் ஹேவ் டு ஃபங்க்ஷன். You never think about your anahata, the unconditional love. You never think about the open space. எத்தனை பேர் வானத்தை தினம் பாக்குறீங்க? கிடையவே கிடையாது. கீழே பாக்குறீங்க, மேல பாக்குறீங்க, பக்கம் பாக்குறீங்க, அவ்வளவுதான். That's it. சாதகமாய் இதற்குள் முக்கிரந்தி உண்டு. பிரம்ம கிரந்தி will always keep you underground. Vishnu கிரந்தி will always make you about food, your living, your standard of living. எத்தனை கார் இருக்கு, எத்தனை பங்களா இருக்கு, எத்தனை பேர் ஏமாத்தலாம், அதுலயே சுத்திக்கிட்டு இருக்கும். அடுத்தது ருத்ர கிரந்தி, நான் 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 நான், அகம்பாவம். முக்கிரந்தி உண்டு. கிரந்தின்னா முடிச்சு. அதனால முதல்ல நம்ம முடிச்சவைக்கையா மாறணும். ரொம்ப முக்கியம். நமக்காக நம்ம முடிச்சு அவுக்க மாட்டான், நம்ம தான் நம்ம முடிச்சு அவுக்கணும். முக்கிரந்தி உண்டு. நன்றான சுடுமுனையில் பிராணன் ஏரில். ஸ்டில் வித்தவுட் சது தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட பூமி. நான் சொல்றேன், பதஞ்சலி சொல்றேன். சது தீர்க்க காலே. சார் 48 நாள் பண்ணிட்டேன் சார் சுதர்ஷன கிரியா, ஒண்ணும் தெரியல சார், அப்படியே தான் சார் இருக்குது. ஏய் பண்ணுடா, பண்ணாதான் வரும். ஒரு நாள் சாப்பிட்ட 10 நாள் சாப்பிடாம இருப்போமா? அடுத்த வேலை கேட்குதா இல்லையா? அப்ப ஏன் யோகத்தை நம்ம மாத்தக்கூடாது? நன்றான சுழுமுனையில் பிராணன் ஏரில் நாதாந்த யோகம் இது. நாடி காணே. நீ வந்து யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் த கைண்ட் ஆஃப் அ நாத பிந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ. என்ன அழகா அருணகிரி சொல்ற. நாத விந்து கலாதி நமோ நமோ. விந்துவால் உடன் இந்த உடலை நாதமாக மாற்று. நாத விந்துமான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிகேனே. நாத விந்துமான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிகேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என ஆழ்வாய். சூரர் குலம் வென்று வாகையொடு செந்தில் சோலை மலை நின்ற பெருமாளே. சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. ஞான நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. நாத விந்துவான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே. உடம்பு உடம்பு உடம்புன்னு திரிஞ்சிட்டு இருக்கு. நாதமணிகின்ற நாதனை கண்டு ஞானமது நன்மை தொழுகேனே. நாகமணிகின்ற ஞான நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. This is the Kundalini energy is always identified with the serpentine power, the awareness. I am not at all aware of what is happening in me. நாக நிலை கண்டு நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே. ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம். சோகம் அருணகிரி நீ சொல்லல, அடிக்கே சொல்லிட்ட. நிலையாழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. அற்புதமானது, அற்புதமானது. ஜோதி உணர்கின்ற, அதுதானே சார் ரமணர் சொல்றாரு. வெளி விடயங்களை விட்டு ஒளி உணர்தலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியா உந்தி பெற. இப்ப லேட்டஸ்ட் நம்ம கூட இருந்தவர். ஆக நம்ம வாழ்க்கை எதுக்காக ஒவ்வொரு நாளும் யோசிப்பாரு. நெருநாள் உலக ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உனக்கு. நேற்று இருந்தாப்பா, இன்னைக்கு இல்லப்பா.
அப்பதான் வந்து பெருமையை அந்த உலகத்துக்கு கௌரவமையை போட்டு தள்ளிட்டான் அவனுதான் அந்த உடம்பு. அப்புறம் மாண்புமிகு மாட்சி பொருந்திய டாக்டரேட்டு எல்லாம் ஒண்ணும் காணாம போகுது, நம்மளே காணும். அதனால இருக்கிறச்சியே வாட் வி ஆர். எத்தனையோ பெரியவங்க திருக்குறள் எத்தனை இல்லாததான் எவ்வளவு வழி காட்டியிருக்காங்க. உணரணும் நாம. யூ ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். யூ ஹேவ் டு. மறுபடியும் பார்க்கலாம். இரண்டான வாயுவினில் ஒன்று சக்தி, ஈராக சிவம் எது. ஒன்னு சக்தி, ஒன்னு சிவம். பிராணவாயு ஒன்றாக நாடி நின்றால், இஃப் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் போத் இடக்கலை அண்ட் பிங்கலை அட் த ஆக்ஞா, அதுதான் புருவ மத்தி, ஒன்றாக நாடி நின்றால் சுழுமுனையாச்சு. யூ ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் தட் கைண்ட் ஆஃப் அ யோகா. யோகமும் ஆம், ஞானமும் ஆம். யோகமும் செய்யணும், ஞானமும் தெரிஞ்சுக்கணும். உற்றே ஏறு, முன்னேறிச்சல், ப்ரோக்ரஸ். தண்டான சுழுமுனைத்தான் நடுவில் நிற்கும் அக்னி நாடி. ரமண பகவானுக்கு அருணாச்சலமலை ஒரு தீப்பிழம்பாகத்தான் தெரியுது. அவர் சொல்லுவார், ஜோதி சொர்பமா தான் பாக்குறேன் நான் அண்ணாமலை, நீ மலைய சொத்து. இது ஒண்ணுதான் அவர் கொடுத்த உபதேசமே. மலைய சொத்தான் தானே எல்லாம் மாறுது. தண்டான சுழுமுனைத்தான் நடுவில் நிற்கும் சாதகமா இதற்குள் நீ ட்ரை பண்ணி போற. ஐ அப்ரிஷியேட் இட். முக்கிரந்தி உண்டு. அவ்வளவு சீக்கிரம் முடியாது. 84 லட்சம் யோனிகள்ல மாறி 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 பிறவி எடுத்து வந்திருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் ஞானம் வந்துடாது. முக்கிரந்தி உண்டு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. நம்ம முடிச்ச வைக்க மாறும் பண்ணணும். நன்றான சுழுமுனையில் பிராணன் ஏறில் நாதாந்த யோகம் இது. You become that kind of a beautiful energy. The great scientist Nikola Tesla says, if you want to explore the mysteries of the cosmos, think in terms of frequency, vibration and energy. You are nothing but energy. முன்ன இருந்தோம், இருப்போம், இனிமேல் இருக்கும். Energy can neither be created nor be destroyed. Law of thermodynamics. That is truth. If you go to that, in the physical world, physical supply. When you go to the subatomic particles level, then there is no law, rules, whatever it is. It's nothing but energy. கடற்கரையில் போற நிறைய அலை அடிக்குது. எந்த அலை பெருசு, எந்த அலை சின்னது, எந்த நுர பெருசு, எந்த நுர சின்னது, இட் இஸ் தட். அதுதான் வள்ளலார் சொல்றார், இயற்கை அறிவு, இயற்கை உணர்வு. நீ எங்கேயுமே போகாது, உன்னுடைய உணர்வுகளை பார்த்துக்கிட்டே இரு. ஒரு சின்ன குழந்தை கீழே விழ போறது நம்ம பார்த்துட்டு வேடிக்கையை பார்க்கிறோம். நமக்குள்ள ஏதோ ஒண்ணு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்துக்கிறோம், அந்த குழந்தை பிடிக்கிறோம். எஸ் ஆர் நோ? இப்ப கடையிலயோ ஒரு போத்தீஸ்லயோ நம்ம ஒய்ஃபோ ஃபேமிலியோ ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கு, அவங்க குட்டி பாப்பா இங்க அங்கே தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி கீழே விழ போறது, அவங்க அம்மா பார்த்துப்பா, அவங்க தாத்தா பார்த்து உட்காந்துருக்கேன். நம்ம உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பதறுது. வாட் இஸ் இட்? That is the divinity. That's what Guruji says. Retain innocence, grow in intelligence. அந்த குழந்தைத்தனத்தை விடாதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்கு. That innocence is there. உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பத்திரமா காப்பாத்திக்கோங்க. யாரையும் டச் பண்ண விடாதீங்க. Retain that innocence. அதே போல மற்றவங்களோட ஈடுபடுறச்ச அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய மதிச்சு நடக்கும். That's how the life is. So கைலாய கம்பளி சட்டை முனிவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்றார், இடக்கலை பிங்கலை இருக்கடாப்பா, அதுதான் சக்தியும் சிவமும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தானா நடக்கிறது இல்லையா? அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை மேல ஏறதுக்கு யோகமும் ஞானமும் இருக்கு. பிராணவாயு பண்ணு, யோகா பண்ணு, யோகமும் வேணும், ஞானமும் வேணும். அப்ப எனர்ஜி மேல போச்சுன்னா நீதான் நாதாந்தம், நீதான் சச்சிதானந்த ஸ்வரூபம், நீதான் கடவுள். அந்த கடவுள் உரையக்கூடிய கோவிலாக இந்த உடலை பயன்படும். அப்ப நமக்கு எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நான் தான் அந்த you will have that conviction always. இந்த உடம்பை பத்தி எவ்வளவு எனக்கு கவலைப்பட மாட்டேன். Right? Have a great day. Thank you, Arun. Thank you for the opportunity. Life is love, life is joy, life is enthusiasm. வாங்க சார், ஒரு கை பார்க்கலாம். என்னதான் பண்ணுது இந்த உடம்பு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நல்லது நினைக்க முடியுமோ, நல்லது பேச முடியுமோ, நல்லது செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களுக்குள்ள ஒண்ணு பாராட்டும், வெரி குட், அதை மட்டும்
ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நாம தான் கடவுள். உங்க வார்த்தை பலிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவங்க கேட்பாங்க. நீங்க சொல்றதை சிந்திக்க வைக்கும். எல்லாருக்குள்ள இந்த ஆனந்த சொர்க்கம் தானா பார்க்கும். தட்ஸ் ஆல் த லைஃப். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். Jai Gurudev, sir. Thank you, ஜெய் sir. ஜெய் Jai குருதேவ். Gurudev. ஹாப்பியா